ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9/12/2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதே இது 1 இயருக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் ஜி ஸ்டாண்ட் ஃபார் இன் G20 கண்ட்ரீஸ்? G20 கண்ட்ரீஸ்ல ஜிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ G20னா குரூப் ஆஃப் 20 அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜினா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப். ஓகே, PYKKA is a acronym of. ஓகே, ஸோ PYKKA ஓட அக்ரானிம் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. பஞ்சாயத் யுவா கிருதா அவுர் கேல் அபியான். ஓகே, அடுத்து சப்பத் எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேக்குறாங்க. சோ சப்பத் எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் பெல்லாரஸுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் எது? இந்த சப்பத் எக்ஸசைஸ். the element with atomic number 11. ஓகே, எந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 11 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம். சோடியத்தோட அணு எண் பாத்தீங்க அப்படின்னா 11. ஓகே, who won லாரியா ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்ட் 2025? யாரு அப்படின்னா மோண்டோ டுப்ளான்டிஸ். ஓகே, லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு யாரு கொடுத்திருக்காங்கன்னா டுப்ளான்டிஸ். ஓகே, அடுத்து இஸ்ரோ லான்ச் இந்தியாஸ் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 GSAT 7R இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ராக்கெட் வழியா தான் என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் டேஷ். ஓகே, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. ஓகே, ஸோ CMS-03 அப்படிங்கக்கூடிய சேட்டலைட்டை எங்க இருந்து இஸ்ரோ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான CMS-03 GSAT 7R இஸ்ரோ விண்ணில் ஏவியது எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. A coolie carrying a load on his head on moving on a frictionless horizontal platform does dash. ஓகே, சோ இப்போ ஒரு போர்ட்டர் இருக்காரு, அவர் தலையில வந்து ஒரு ஹெவியான வெயிட்ட வந்து தூக்கிட்டு போறாரு. ஓகேவா? சோ எதுல? மூவிங் ஆன் ஏ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்ம். அங்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அங்க செய்யப்பட்ட வேலை வந்து என்ன? உங்களுக்கு எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூலி தலையில் சுமையை சுமந்து கொண்டு உராய்வு இல்லாத கிடைமட்ட மேடையில் நகரும் போது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்யப்பட்ட வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 0. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒர்க் ஈக்குவல் டு FD cos theta, விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இங்க தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஆகிரும். அப்ப FD cos 90 டிகிரி அப்படின்னு போடலாம். cos 90 யோட வேல்யூ வந்து என்னது? நமக்கு 0. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஒர்க் செய்யப்பட்ட வேலை வந்து என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which one of the following plant plastic stores starch, oil and protein granules? பின்வரும் தாவர கணிகங்களில் எது தரசம், எண்ணெய் மற்றும் புரத துகள்களை சேமிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா லூகோபிளாஸ்ட்ல தான் ஸ்டார்ச், ஆயில் எல்லாமே சேமிக்கிறது. ஓகேவா? எது? பிளான்ட். the area under a velocity time graph represent the objects. ஓகே, சோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்ப இந்த வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். திசை வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையே வரையக்கூடிய அந்த வரைபடம் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? இடப்பெயர்ச்சியா இருக்கும். அடுத்த கொஸ்டின். when a ray is incident parallel to the principal axis of a convex lens, then the refractor ray will pass through. ஒரு குவிந்த லென்ஸின் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு கதிர் படும்போது ஒளி விலகல் கதிர் எதன் வழியாக செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது வழியா போகும் அப்படின்னா பிரின்சிபல் போக்கஸ் வழியா போகும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். What change will occur speed of sound in water if its speed in air is 346 meter per second? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படி, இப்ப ஏர்ல ஒரு சவுண்டோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 346 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப அந்த சவுண்டை ஏர்ல இருந்து நாம எங்க மாத்துறோம் அப்படின்னா தண்ணிக்கு மாத்துறோம், வாட்டருக்கு மாத்துறோம். வாட்டருக்கு மாத்தும் போது எப்பவுமே ஒரு சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்ல இருந்து வாட்டருக்கு மாறும்போது என்ன ஆகும்னா அதோட இது வந்து என்ன ஆகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப ஏர்ல 346 மீட்டர் பெர் செகண்டா இருக்கு அப்படின்னா அந்த சவுண்டு வாட்டருக்கு போகும்போது அதோட ஸ்பீடு வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, when sound travels from air into water its speed will increase significantly. ஒலி காற்றிலிருந்து தண்ணீருக்குள் செல்லும் போது அதன் வேகம் வந்து என்னவாகும், கணிசமாக அதிகரிக்கும். ஓகே, ஒலி வந்து பாத்தீங்கன்னா காற்றுல இருந்து தண்ணீருக்குள்ள போகும்போது அதோட ஸ்பீடு வந்து என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து, which Indian naval ship participated in லா பெரூஸ்? ஓகே, லா பெரூஸில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் மும்பை. ஓகே, which type of muscle is striated and under involuntary control? எந்த வகையான தசை கோடுகளால் ஆனது மற்றும் தன்னிச்சையான கட்டுப்பாட்டில் உள்ளது? எது அப்படின்னா இதய தசை செல்கள் இல்லனா கார்டியாக் மசில் செல். அடுத்து, a balanced force act on 10 kg object, what will be its acceleration? ஓகே, ஒரு 10 kg நிறை இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேல நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். பேலன்ஸ் ஆயிருச்சு, ரெண்டு பக்கமே பேலன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஓவரால் வந்து என்ன வரும், ஜீரோ வரும். இந்த பக்கமும் பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா ஓவரால் பார்க்கும்போது நமக்கு என்னவாகும், ஜீரோ ஆகும். அப்போ ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல நாம வந்து செலுத்துறோம். ஒரு 10 கிலோ நிறையுள்ள ஒரு பொருள் மீது ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ வந்து செலுத்தும் போது அக்ஸலரேஷன் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து நம்ம செலுத்தும் போது அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும், நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். இப்ப அக்ஸலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மாஸ் வந்து நமக்கு என்னது 10 கேஜி. ஓகே, சோ இப்போ அக்ஸலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும், F ஈக்குவல் டு M இன்டு ஏன்னு தெரியும். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா ஓவரால் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஜீரோ ஈக்குவல் டு மாஸ் வந்து எவ்வளவு 10 இன்டு ஆக்ஸலரேஷன் என்னது A. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த 10 கீழ வந்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான். அப்படிதானே? A ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப அந்த பொருளின் மீது ஏற்படும் முடுக்கம் வந்து என்னது, 0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The method of irrigation that typically involves the use of pipes inserted deep into the ground to draw water is dash method. தண்ணீரை எடுக்க தரையில் ஆழமாக செருகப்பட்ட குழாய்களை பயன்படுத்தும் நீர்ப்பாசன முறையை வந்து டியூப் வெல் அப்படின்னா குழாய் கிணறு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். How many neutrons are present in an oxygen atom? ஆக்சிஜன் ஆட்டம்ல எத்தனை நியூட்ரான் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 8 நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, India conducted a large scale nationwide civil defense mock drill called organized by the Ministry of Home Affairs. ஓகே, சோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் வந்து இது பண்ணிருக்காங்க. அதோட நேம் வந்து ஆபரேஷன் அபியாஸ். ஓகே, இது ஆர்கனைஸ் பண்ண அந்த அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? சோ அப்போ அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த அமைச்சகம் எது அப்படின்னா MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் NDMA. ஓகேவா? சோ அந்த இதோட நேம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் அபியாஸ். ஓகே, இந்த ஆபரேஷன் அபியாஸ இது ஆர்கனைஸ் பண்ண அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் NDMA. NDMAனா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். when sodium hydroxide, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, நடுநிலையாக்கல் வினையில இருந்து கேட்டிருக்காங்க. நியூட்ரலைசேஷன் வினை வந்து கேட்டிருக்காங்க. நியூட்ரலைசேஷன். ஓகேவா? So when sodium hydroxide, NaOH, sodium hydroxide வந்து என்ன ஆகுது அப்படின்னா react with hydrochloric acid. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது, காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிட், அமிலம்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல பேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன உருவாகும், இதான் கொஸ்டின். ஓகே, சோ இல்லனா அந்த வினைக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது எது உருவாகிறது, இல்லனா அந்த வினைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது NaOH பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது HCl. இது வந்து ஒரு காரம். இந்த காரம் வந்து இந்த அமிலத்து கூட வினைபுரியும் போது நமக்கு என்ன தெரியும்? நடுநிலையாக்கல் வினை. அதாவது என்ன கிடைக்கும்? உப்பும் நீரும் வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு என்னது? நடுநிலையாக்கல் வினை. காரம், அமிலம் கூட வினைபுரியும் போது உப்பு நீரும் கிடைக்கும். அப்ப NaOH, HCl கூட வினைபுரியும் போது இந்த சோடியம், இந்த குளோரின் கூட சேர்ந்து நமக்கு சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய உப்பும் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் H2 அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இது கூட சேர்ந்து H2O ஆகிரும். அப்போ உப்பும் நீரும் கிடைக்குமா? அப்ப இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்து வினைபுரியும் போது உப்பும் நீரும் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு எஸ்டர்டே வந்து நடுநிலையாக்கல் வினைனா என்னன்னும் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை கொடுத்து இதுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். இதோட ப்ராடக்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு, இதோட விளைபொருள் வந்து என்ன வருங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் a நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியுறத நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படி இல்லைன்னா தமிழ்ல நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடும் H2Oவும் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை இங்க எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். which of the following characters was not selected by Mendel? ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெண்டல் வந்து எந்த மாதிரி இத வந்து அவர் வந்து சூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தாங்க. அது ஆப்ஷன் பொறுத்து தான் நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். தண்டின் உயரம், அதுக்கப்புறம் மலரோட அமைவிடம், மலரின் நிறம், கனியின் வடிவம், கனியின் நிறம், விதையின் வடிவம், விதையின் நிறம். இத வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு? அவரோட ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டாரு. ஓகேவா? அவர் அப்ப எதெல்லாம் எடுத்திருக்காரு? தண்ட வச்சும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஓகே. நெட்டையானது, குட்டையானது 2யும் வச்சு என்ன மாதிரி கிடைச்சிருக்குங்கிறதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மலரோட அமைவிடம், அது எங்க அமைஞ்சிருக்கோ அத வச்சு. மலர் வந்து என்ன கலர்ல இருக்கு? அதுக்கப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய அந்த கனி வந்து என்ன வடிவத்துல வருது? கனியோட நிறம், விதையின் வடிவம், விதையின் நிறம், இது எல்லாத்தையும் வச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஆராய்ச்சியை வந்து இது பண்ணியிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல இதுல இல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. மெண்டல் வந்து யாரு? மரபியலின் தந்தைன்னு சொல்லுவோம். அவர் தன்னோட ஆராய்ச்சியை எங்க இது பண்ணாரு? பட்டாணி செடியில, பீ பிளான்ட்ல வந்து ஆராய்ச்சியை வந்து பண்ணாரு. அப்ப அந்த பீ பிளான்ட்ல அவர் எதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா, அதோட தண்டு, மலர் எங்க இருக்கு, அந்த மலரோட கலரு, அந்த ஃப்ரூட்டோட அந்த வடிவம் என்ன, அதோட நிறம் என்ன, அது விதை என்ன வடிவத்துல இருக்குன்னு அத வச்சுதான் அவரோட ஆராய்ச்சி வந்து இருந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல லீஃப் அந்த மாரி இலை அந்த மாரி ஏதாவது குடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தண்டு வந்துருது, மலர் வந்துருச்சு, கனி வந்துருது. சோ லீஃப எடுத்து அவர் ஆராய்ச்சியே பண்ணல. லீஃப வச்சு அவர் எதுவுமே சொல்லல. சப்போஸ் ஆப்ஷன்ல லீஃப்ன்னு இருந்துச்சுன்னா அத நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சோ மெண்டல் வந்து கொஸ்டின் என்னங்கிறத பாருங்க. which of the following characters was not selected by Mendel? இப்ப இந்த டேபிள்ல குடுத்திருக்கிறது எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆராய்ச்சிக்கு. அதோட உயரம், மலரோட அமைவிடம், இது எல்லாத்தையுமே. ஓகே. அவர் என்ன மாரி ட்ரைட்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காருன்னு பாருங்க. சீடோட ஷேப்பு, கலரு, ஃப்ளாரோட கலரு, ஃப்ளார் எந்த இடத்துல இருக்கு, பொசிஷன், பிளான்ட்டோட ஹைட் என்ன, பாட் ஷேப்பு, பாட் கலர். ஓகே. சோ இத வச்சுதான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதுல இல்லாத ஏதாவது ஒண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி லீஃப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கேரக்டர வந்து அவர் எடுத்து பண்ணல. அப்ப அததான் நீங்க ஆன்சரா சூஸ் பண்ணியிருக்கணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீம் ஃபார் த 11th இன்டர்நேஷனல் யோகா டே. ஓகே. 11th இன்டர்நேஷனல் யோகா டேயோட தீம் யோகா ஃபார் 1 எர்த் 1 ஹெல்த். ஓகே. 11வது சர்வதேச யோகா தினத்திற்கான கருப்பொருள். எத்தனாவது யோகா தினம்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா. இதுதான் கருப்பொருள். அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னா கேரளாவுல இருக்கு. இந்தியா, பிரான்ஸ் ஜாயின் மிலிட்டரி எக்ஸசைஸ். சக்தி எக்ஸசைஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சக்தி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான எக்ஸசைஸ். அடுத்து தலிகி வந்தனம். ஓகே. தலிகி வந்தனம் ஸ்கீம். இது எந்த ஸ்டேட்ல தொடங்கியிருக்காங்க? தலிகி வந்தனம் ஸ்கீம் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேசத்துல லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் எது அப்படின்னா இந்த தலிகி வந்தனம். ஓகே. இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு the government to provide financial assistance to students specifically 15,000 per year transfer to the mother's account to help with school fees. ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷம் வருஷம் என்னது 15,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஆந்திராவுல தலிகி வந்தனம். தலிகி வந்தனம் திட்டம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் ஃபீஸ் பே பண்றதுக்கு. யாரோட அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்கன்னா அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு. இந்த 2025 கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 10th. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யாருமே இல்ல.
ஓகேவா. 4th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டென்மார்க் இருக்கு. அடுத்து நெதர்லாந்து, யூகே, பிலிப்பைன்ஸ், மொராக்கோ, நார்வே, இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல எந்த ஒரு கண்ட்ரியுமே இல்ல. ரேங்க் ஆரம்பிச்சிருக்கதே பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஆபரேஷன் சிந்து. ஓகே. சிந்தூர் வேற, ஆபரேஷன் சிந்து வேற. ஓகே. ஆபரேஷன் சிந்து எதுக்குன்னா இஸ் an evacuation operation launched by India to evacuate Indian nationals from Iran following the escalation of ஈரான் இஸ்ரேல் வார். ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஈரானில் இருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து. ஓகேவா. ஆபரேஷன் சிந்தூர் வேற, அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஆபரேஷன் சிந்து. ஓகேவா. சோ இது வந்து ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கும் போது அங்க இருந்த நம்ம இந்தியர்களை வந்து இது பண்றதுக்காக சேவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து. How many nuclear weapon India has according to SIPRI report? சிப்ரி ரிப்போர்ட் படி இந்தியா கிட்ட எத்தனை நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னா 180. ஓகே. The two wetlands in Rajasthan designated as recent Ramsar sites. எந்தெந்த வெட்லேண்ட்லாம்? கிச்சான் வெட்லேண்ட். ஓகேவா. அடுத்து மேனார் வெட்லேண்ட், உதய்பூர்ல இருக்கக்கூடிய மேனார் வெட்லேண்ட், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த 2 வெட்லேண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா ராம்சர் சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் உள்ள 2 ஈரநிலங்கள் சமீபத்தில் ராம்சர் தலங்களாக அறிவிக்கப்பட்டன. கிச்சான் ஈரநிலம், அதுக்கப்புறம் மேனார் ஈரநிலம். ஓகேவா. அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் டேஸ் the world's highest railway arc bridge in Jammu and Kashmir. ஓகேவா. சோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated the world's highest railway bridge in dash. இதுதான் கொஸ்டின். ஓகேவா. சோ எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. எந்த பிரிட்ஜ் அப்படின்னா ஷெனாப் ரயில் பிரிட்ஜ். ஓகே. ஷெனாப் ரயில் பிரிட்ஜ். உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான டேஸ் வளைவு பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதுதான் கொஸ்டின். உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் எங்கு திறக்கப்பட்டது? உங்களுக்கு ஷெனாப் ரயில்வே பாலம் அப்படின்னு கூட எக்ஸாம்ல கொடுக்கல. உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அந்த பாலம் வந்து என்னது? ஷெனாப் ரயில் பிரிட்ஜ் இல்லனா செனாப் ரயில் பாலம். இந்தியாஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க். HDI-ல இந்தியாவோட ரேங்க் என்ன? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 193 கண்ட்ரில இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கு. Who among the following had won the International Booker Prize in 2025? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. யாரு கிடைச்சிருக்கு? பானு மஸ்டாக். இவங்க வந்து ஒரு கன்னட ரைட்டர். இவங்க புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா பாஸ்தி. ஓகே. தீபா பாஸ்தி தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ 2 பேருக்குமே கொடுத்திருக்காங்க. பானு மஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஷார்ட் ஸ்டோரி, அவங்க எழுதின அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஹாட் லேம்ப். ஓகே. ஹாட் லேம்ப் தான் அவங்க எழுதின ஷார்ட் ஸ்டோரி. கன்னடால எழுதியிருந்தாங்க. ஓகே. கன்னடால எழுதியிருந்தாங்க. யாரு? இந்த பானு மஸ்டேக் வந்து கன்னடால எழுதியிருந்தாங்க. அத டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபா பஸ்தி. ஓகே. ஆத்தர் வந்து பானு மஸ்டாக்கு. அத டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாரு அப்படின்னா தீபா பாஸ்தி. சோ 2 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல யாராவது ஒருத்தங்களோட நேம் இருந்துச்சுன்னா ஒருத்தங்களோட நேமை சூஸ் பண்ணுங்க. 2 பேரோட நேமும் இருந்துச்சு அப்படின்னா 2 பேரோட நேமையுமே சூஸ் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின். அதுக்கப்புறம் யாரு ஆத்தர் யாரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கேட்டாலும் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. பானு மஸ்தாக் வந்து யாருன்னா அந்த புத்தகத்தை எழுதினவங்க. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? தீபா பாஸ்தி. ஓகே. அடுத்த கொஸ்டின். 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல 53rd சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்கலாம். 52nd சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா NTPCயோட அண்டர் கிராஜுவேட்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 52nd சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய். இல்லனா ஆப்ஷன்ல BR கவாய் அப்படின்னு சுருக்கி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. 53rd சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகே. 52nd யாரு? 53rd யாருங்கிறத பாத்துக்கோங்க. which is the third largest automobile market in the world? okay. third லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சைனா, US வந்து செகண்ட், இந்தியா வந்து தேர்டு. நேஷனல் டெக்னாலஜி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 11 மேல. ஓகேவா. அடுத்த கொஸ்டின். எந்த நாடு வந்து ரீசெண்டா விசா ஃப்ரீ, இந்தியர்களுக்கு வந்து விசா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ். Philippines introduced visa-free entry for Indian nationals in mid-2025, offering two main option. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. பிலிப்பைன்ஸுக்கு விசா இல்லாம நாம வந்து போய்க்கலாம் இந்தியர்கள். 2 ஆப்ஷன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 days டூரிஸ்ட். ஓகே. ஒரு டூரிஸ்ட் மாதிரி போலாம். 14 days stay for pure tourism with conditions. ஓகே. அதுக்கப்புறம் 30 day visa free stay for Indians holding
இதே இது மற்ற நாடுகளோட விசா வச்சிருக்காங்க. யுஎஸோட விசா, யுகே, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்ன்னு இந்த மாதிரி விசா வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 30 டே அதாவது பிலிப்பைன்ஸ்ல தனியா விசா வாங்காம 30 டேஸ் வந்து அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ விசா ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு இந்தியர்களுக்கு ரீசென்ட்டா அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 நாள் ஒரு டூரிஸ்ட் மாரி போயிட்டு வந்துக்கலாம். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த யுஎஸ், யுகே, கனடா இதுல ஏதாவது ஒரு விசா வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த விசாவ வச்சுட்டு போய் ஒரு 30 நாள் பிலிப்பைன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? தங்கிக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். 123rd மெம்பர் டு ஜாயின் த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் யாரு? அங்கோலா. ஓகே. அங்கோலா வந்து ஐஎஸ்ஏல ஜாயின் பண்ண 123வது நாடு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Who authored the book PMO Prime Minister's Office Through the Years that was released in May 2025? யாரு அப்படின்னா ஹிமான்ஷு ராய். இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னா ஹிமான்ஷு ராய். லாரன்ஸ் வோங் became the prime minister of. இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருந்த கொஸ்டின் தான். லாரன்ஸ் வோங் became the prime minister of dash. ஓகேவா? சோ லாரன்ஸ் வோங் வந்து prime minister of சிங்கப்பூர். சிங்கப்பூரோட prime minister பிரதம மந்திரி. Who was the first Indian lawyer to receive the World Law Congress honor? உலக சட்ட மாநாட்டின் கௌரவத்தை பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பூவன் ரைபு இல்லனா பூவன் ரிபு. ஓகே. Fiscal Health Index 2025 was released recently by Nidhi Aayog in January 2025. Which state achieved top ranking among 18 major state? எந்த ஸ்டேட் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஓகே. Which state won the 15th Hockey India Senior Men National Championship Trophy 2025? 2025 ஆண்டுக்கான 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப். ஓகே. தாய்லாந்து ஹோஸ்டட். சோ 6th பிம்ஸ்டெக் சமிட் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல நடந்துச்சு. ஓகேவா? சோ அதோட அந்த தீமும் பாத்துக்கோங்க. ப்ராஸ்பரஸ், ரிசைலன்ட் அண்ட் ஓபன், ஃபோக்கஸிங் ஆன் ரீஜனல் கனெக்டிவிட்டி, ட்ரேட் அண்ட் ஷேர் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்தியா லான்ச் செவரல் இனிஷியேட்டிவ் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் யூத் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? தாய்லாந்து வந்து 6th பிம்ஸ்டெக் சமிட் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட தீமும் படிச்சுக்கோங்க. ஓகே. 6th பிம்ஸ்டெக் சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பேங்காக் தாய்லாந்துல வந்து நடந்திருக்கு. ஓகே. இது ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது போக ஷிஃப்ட் 2 அண்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இருக்கு. அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா கொஸ்டினையுமே படிச்சுட்டு போங்க. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்புக்குள்ள ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்கன்னா குரூப் டி அனாலிசிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள அனாலிசிஸோட கிளாஸஸை நான் பார்க்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா குரூப் டி அனாலிசிஸ் 2025 கூடிய பிளேலிஸ்டுக்குள்ள இது வரைக்கும் கொண்டு போன அனாலிசிஸோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இப்பதான் மேம் நான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்பதான் புதுசா படிக்க போறேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்திருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானை கையில கொடுத்துட்டு அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம், உங்க போன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் வேணும், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.